இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீலங்காவில் கொழும்பு சிட்டி. ஸோ சிட்டி கார் டிரைவிங்கில் இப்போ பயணம் செய்கிறது தான் பார்த்துக்கிட்ருக்கீங்க. கொழும்பு சிட்டியிலேருந்து வெள்ளவத்தை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் சும்மா எந்த அளவுக்கு இந்த கொழும்பு சிட்டி டெவலப் ஆகிருக்குன்னு. எல்லாமே வானுயர வளர்ந்த கட்டடம் தான். ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த கொழும்பு சிட்டி. நான் ஒரு 2 நாள் அங்கே இருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபுட்டு, அந்த சிட்டியோட அழகு, வானுயர வளர்ந்த அந்த கட்டடங்களுடைய அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், நீங்கள் பாருங்கள். இங்கே டிராஃபிக் இருக்குது, இந்த சிக்னல் டிராஃபிக்கு. சிக்னல்லாம் ரொம்ப கவனமாக எல்லாமே அதனுடைய ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா ஸ்ட்ரீட்டு ரோடு ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் இருக்குது. எங்கேயுமே ஒரு குப்பை இல்லை. ஸோ அந்தளவு ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் கொழும்பு சிட்டி. ஸோ கொழும்பு சிட்டியும் லைஃப்பில் ஒரு தடவை பார்க்க வேண்டிய இடம். எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ, சான்ஸ் கிடைக்குதோ போயிட்டு இந்த கொழும்பு சிட்டியை பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறது கடற்கரையை ஒட்டி உள்ள ரோடு தான். ஸோ இந்த ரோட்டில் தான் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே இருக்குது. டாஜி ஹோட்டல் இதில் தான் இருக்குது. எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஹோட்டல்ஸ் கம்ப்ளீட் இங்கே தான் இருக்குது. பழைய பார்லிமெண்ட்டும் இங்கே தான் இருக்குது. இந்த ரோட்டில் தான் இருக்குது. இப்போ புதிய இடத்துக்கு மாற்றிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் கூட இந்த ரோட்டில் தான். இந்த ரோடு தான் பீச் ஓடுது. ரைட் சைடில் பீச், ஃபுல்லாகவே பீச் தான். ரொம்ப அழகான சிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி. நான் டூர் பயணம் செஞ்ச பல நாடுகளில் கொழும்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நீட் அண்ட் க்ளீன், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிசிப்ளின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அந்த சிட்டியில். ஓகே, இந்த சிட்டியும் நம்ம கேரியரில் நம்ம லைஃப்பில் ஒரு தடவை விசிட் பண்ண வேண்டிய இடம் கொழும்பு. தேங்க்யூ, நன்றி. தைவான் கம்பெனி வாங்கியிருக்காராம். யாரு? ஹயாத் ஹோட்டல். இந்தியாவில் டெல்லியில எங்க இருக்கு? நம்ம சென்னையில இருக்கு. சென்னையில இருக்குதானே? 2 ஹயாத் இருக்கு. ஹயாத்